மினி பேருந்தில் இரட்டை இலை சின்னம் இருப்பதாக கூறி புகைப்படங்களை காண்பித்த திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு திமுக எம்எல்ஏக்கள் மினி பேருந்து குறித்து பிரச்சனையை கிளப்பினர். மினி பேருந்துகளில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக பத்திரிகைகளில் வந்த புகைப்படங்களை காட்டி குற்றம் சாட்டினர். மேலும் இது தொடர்பாக பதிலளிக்கும்படி திமுகவினர் கோஷமிட அதற்கு சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். சட்டசபையில் இதுபோன்ற படங்களை காண்பித்தால் வெளியேற்றப்படுவீர் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் தொடர்ந்து திமுகவினர் புகைப்படங்களை காட்டி கோஷமிடவே அனைவரையும் சட்டசபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். அரசு பேருந்தா அதிமுக பேருந்தா? அரசு பேருந்தா அதிமுக பேருந்தா? சென்னை மாநகரத்தில் விட்டிருக்கிற மினி பஸ் சிற்றூண்டுகள் எல்லாம் அதிமுக கட்சியினுடைய தேர்தல் சின்னமான இரட்டை இலையை பக்கத்துக்கு பக்கம் எல்லாம் வரைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை எடுத்து பேசுவதற்காக இந்த சபையின் அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது சபாநாயகர் அவர்கள் விடாவடியாக மறுத்துவிட்ட காரணத்தால் நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்து எங்களுடைய கோஷங்களை எழுப்புகிற பொழுது காவலர்களை விட்டு எங்களை வெளியனுப்பியிருக்கிறார்கள். அரசு பேருந்துகளில் அதிமுகவினுடைய சின்னத்தை இன்றைக்கு போட்டு 500 பேருந்துகளை நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் 500 பேருந்துகள் சென்னையில் விடப்பட்டிருக்கிறது. ஆக அனைத்து பேருந்துகளிலும் அதிமுகவினுடைய சின்னத்தை பதித்திருப்பது மிக மிக கடுமையான ஜனநாயக படுகொலை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இதை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இதை அவையில் எங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் எழுப்பிய போது அதற்கு அனுமதி தராத காரணத்தால் அதை அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய உறுப்பினர்கள் அவையில் எழுந்து முழக்கமிட்ட காரணத்தால் எங்களை அவையிலிருந்து சபாநாயகர் அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். அதை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இதற்கு இந்த அரசு நிச்சயம் பதில் சொல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து வெங்காய விலை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர புதிய தமிழகம் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்தார். அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கவே புதிய தமிழகம் கட்சியினர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.